நண்பர்களே, அமெரிக்கா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதன் மூலம் ஒருவேளை இதுவரை தான் செய்த மிகப்பெரிய தவறைச் செய்திருக்கிறது. ஏனென்றால் அச்சுறுத்தல் கொடுக்கும்போது அமெரிக்கா ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை, இந்தியா அவர்களின் பாண்டுகளின் மதிப்பை இவ்வளவு வீழ்ச்சியடையச் செய்யும் என்று. நீங்கள் இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை பாருங்கள். இந்தியா அமெரிக்கா பாண்டுகளில் தனது பங்கை குறைக்கத் தொடங்கிய உடனேயே அதே வகையான முறையை உலகிலுள்ள பல நாடுகளும் பின்பற்றத் தொடங்கின. அதாவது முன்னால் அமெரிக்காவுக்கு இருக்கும் இந்த பலம் வளர்ந்து வரும் சக்தி மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார அமைப்புக்கு மிகப்பெரிய அடி விழும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதற்கு முதல் அடியை சில நாட்களுக்கு முன்பே இந்தியா வைத்தது. இங்கே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்போது அமெரிக்கா பாண்டுகளில் இந்தியாவின் பங்கு $200 பில்லியன் குறைவான நிலைக்கு வீழ்ந்திருக்கிறது. மற்றும் இந்த செய்தி வெளியான உடனேயே உலகமெங்கும் கவலைகள் தொடங்கின. ஏனென்றால் பங்குச் சந்தையிலிருந்து வெளிநாட்டு நாணயங்கள் வரை அல்லது தங்கத்தின் விலைகள் வரை அனைத்து துறைகளிலும் ஒரேயடியாக மாற்றம் தெரிந்தது. மற்றும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இதுபோன்ற ஒரு வரலாற்று சம்பவம் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று இந்த வீடியோவில் இந்த முக்கியமான அப்டேட்டை விரிவாக தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு எங்கள் வேலை பிடித்திருந்தால், எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யும் இந்த சிறிய வேலை உங்களுக்கு முக்கியமான மற்றும் சரியான செய்திகளை கொண்டு வருவதில் எங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும். நண்பர்களே, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உலகமெங்கும் அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அவர் வெனிசுவேலாவின் மீது முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார் மற்றும் இந்தியாவுக்கும் பலமுறை எச்சரிக்கைகள் கொடுத்தார். நாங்கள் இந்தியாவின் மீது 500% வரை சுங்கங்களை விதிக்க முடியும் என்று. இப்போது ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் நடக்கும் சுங்கங்கள் தொடர்பான பதற்றங்களுக்கு இடையே இந்தியா தனது நாட்டின் பொருளாதார அமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த ஓராண்டில் இந்தியா அமெரிக்கா ட்ரெஜரி பாண்டுகளில் தனது முதலீட்டை மிகவும் குறைத்துள்ளது. இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கை காட்டுகிறது, உலக பொருளாதார கொள்கைகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு இடையே இந்தியா தனது வெளிநாட்டு நாணய இருப்புகளை உத்தியோகபூர்வமாக படிப்படியாக மாற்றத் தொடங்கியுள்ளது என்று. இப்போது இந்தியா அதிகமாக பன்முகப்படுத்தல் செய்கிறது, அதாவது தனது முதலீடுகளை வெவ்வேறு இடங்களில் பிரித்து வைக்கிறது. மற்றும் இந்தியாவுக்கு மிகச் சிறந்த மற்றும் உயர்ந்த முதலீடு தங்கம் என்று நம்புகிறது. இந்தியா தங்கம் வாங்குதல்களை மிக வேகமாக அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. தற்போது இந்த வீடியோவை நாங்கள் பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். முதல் பகுதி என்னவென்றால், இந்தியாவின் பங்கு எவ்வளவு குறைந்தது. அதாவது இந்தியாவின் பங்கு கிட்டத்தட்ட 21% வரை குறைந்தது. ஆனால் எந்த விஷயத்தில் இந்த பங்கு குறைந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது US ட்ரெஜரி என்றால் என்ன என்று துல்லியமாக தெரிந்து கொள்வோம். US ட்ரெஜரி என்றால் அமெரிக்கா பொருளாதாரத்துறை. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இதை அமெரிக்கா கருவூலம் அல்லது பொருளாதார அமைச்சகம் என்று அழைக்கிறார்கள். இது அமெரிக்கா அரசில் உள்ள ஒரு துறை. இது நாட்டின் பொருளாதார அமைப்பை, பொருளாதார கொள்கைகளை மற்றும் அரசின் கருவூலத்தை நிர்வகிக்கிறது. இதில் அமெரிக்கா டாலரை அச்சடிப்பது, நாணயங்களை அச்சடிப்பது, வரிகளை வசூலிப்பது, கடன்களை வழங்குவது மற்றும் குற்றங்களை தடுப்பது போன்ற அனைத்து வேலைகளும் இந்த துறையின் கீழேயே நடக்கின்றன. இப்போது இந்த குறைவு பற்றி பேசினால், ப்ளூம்பர்க் என்ற செய்தி நிறுவனத்தில் வந்த அறிக்கையின்படி 31 அக்டோபர் 2, 2024 31 அக்டோபர் 2025 வரை இந்தியா அமெரிக்கா ட்ரெஜரி நோட்களில் தனது பங்கை கிட்டத்தட்ட 21% வரை குறைத்துள்ளது. எப்படியாவது $241.4 பில்லியன் குறைந்து ஒரு $190.7 பில்லியன் வந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இது முதல் முறை இந்தியா அமெரிக்கா ட்ரெஜரி முதலீடுகளில் ஆண்டுக்கு குறைவை பதிவு செய்துள்ளது. இதற்கு முன்பு பல ஆண்டுகளில் இந்த முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வந்தது அல்லது நிலையாக இருந்தது.
இந்த குறைவு அத்தகைய சமயத்தில் நிகழ்ந்தது ஏனென்றால் அமெரிக்கா பாண்ட் சந்தைகளில் வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் 10 ஆண்டுகளின் அமெரிக்கா ட்ரெஜரி வருமானம் 4.8% இடையே இருக்கிறது. இது பொதுவாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் கருதப்படுகிறது. ஆனாலும் ஒருவேளை இந்தியா முன்கூட்டியே யூகித்தது அல்லது அமெரிக்கா கொள்கைகள் இந்தியாவுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றன, அதனால் இந்தியா தனது பங்கை குறைக்க வேண்டியிருந்தது. இப்போது இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இந்தியாவின் உத்தி என்ன என்று நாம் புரிந்து கொள்வோம். இந்த குறைவு இத்தகைய சமயத்தில் நிகழ்ந்தது ஏனென்றால் அமெரிக்கா பாண்டுகளின் சந்தைகளில் கிட்டத்தட்ட 5% சுற்றி வருமானம் கொடுக்கிறது. ஆனாலும் இந்தியா தனது ஹோல்டிங்குகளை குறைத்துள்ளது. பொருளாதார வல்லுநர்களின் கருத்தின்படி இதற்கு காரணம் வருமானம் மட்டுமல்ல, ஆனால் இந்தியா தனது வெளிநாட்டு நாணய இருப்புகளுக்கு தொடர்புடைய மாற்றிய உத்திகள். அதாவது இந்தியா இப்போது தனது இருப்புகளை வெவ்வேறு இடங்களில் பிரித்து வைப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதை பன்முகப்படுத்தல் என்று சொல்கிறார்கள். இதில் வெவ்வேறு நாடுகளின் பாண்டுகள், வெவ்வேறு நாணயங்கள் மற்றும் முக்கியமாக தங்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இப்போது இதை பற்றி வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம். அமெரிக்கா ட்ரெஜரியில் இந்தியா குறைவான முதலீடு செய்வது காட்டுகிறது அமெரிக்கா டாலரின் மீதான சார்பு குறைந்து வருகிறது என்று. இப்படி நிகழ்வதற்கு காரணம் என்னவென்றால் US டாலர் இண்டெக்ஸ், அதாவது DXY, சமீப காலத்தில் பலவீனமாக தெரிகிறது. இதன் முதன்மை காரணம் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு சந்தை மிக வேகமாக குறைந்து வருகிறது. அமெரிக்கா சுங்க கொள்கைகளால் பெரிய பெரிய வியாபாரங்கள் மற்ற நாடுகளுக்கு மாற நினைக்கின்றன. அதே சமயத்தில் அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் எதிர்காலத்தில் முதலீடு மற்றும் வட்டி விகிதங்களை குறைக்க தயாராகிறது. இது சற்று வரை டாலரை மீண்டும் வலுப்படுத்தலாம், ஆனால் இது முழுமையாக ஒரே காரணத்தை சார்ந்திருக்காது. ஏனென்றால் இன்று உலகில் புவிசார் அரசியல் பதற்றங்கள், வியாபார பரிவர்த்தனைகள் மற்றும் சீனாவின் மீதான அதிகரித்து வரும் சார்பு பல நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது மற்றும் அமெரிக்கா சுங்கங்கள் அதிக இழப்பை ஏற்படுத்தின. ஒருவேளை இதே காரணத்தால் இந்தியா தனது பங்கை குறைக்க வேண்டியிருந்தது. இப்போது இந்தியா எந்த திசையில் மாற்றம் செய்தது என்று நாம் புரிந்து கொள்வோம். சந்தை வல்லுநர்களின் கருத்தின்படி இந்தியா தனது வெளிநாட்டு நாணய இருப்புகளில் மிகப்பெரிய பகுதியை மற்ற விருப்பங்களில் வைத்துள்ளது. உதாரணமாக தங்கம், மற்ற நாடுகளின் அரசு பாண்டுகள் மற்றும் டாலர் அல்லாத மற்ற நாணயங்கள். முக்கியமாக தங்கம் மீண்டும் உலகில் மிக பாதுகாப்பான இருப்பு சொத்தாக கருதப்படுகிறது மற்றும் தங்கம் வாங்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இப்போது சில எண்களை பற்றி பேசினால் அமெரிக்கா ஹோல்டிங்குகளில் குறைவு இப்படி இருக்கிறது. அக்டோபர் 2, 2024 இந்தியாவிடம் 241.4 பில்லியன் அமெரிக்கா பாண்டுகள் இருந்தன. அவை அக்டோபர் 2025 இறுதியில் குறைந்து ஒரு 190 பில்லியன்களுக்கு வந்தன. அதாவது மொத்தம் 21% குறைவு தெரிந்தது மற்றும் தங்கத்தின் களஞ்சியங்களில் அதிகரிப்பு மேலும் வேகமாக நிகழ்ந்தது. இந்த காலத்தில் இந்தியாவின் தங்க களஞ்சியம் அதிகரித்து 880.16 மெட்ரிக் டன்களுக்கு வந்தது. வித்தியாசத்தை பற்றி பேசினால் செப்டம்பர் 2025 இறுதியில் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நாணய களஞ்சியத்தில் தங்கத்தின் பங்கு அதிகரித்து 13.9% வந்தது. இது ஒரு ஆண்டுக்கு முன்பு வெறும் 9% மட்டுமே. தற்போது இந்தியாவிடம் கிட்டத்தட்ட ஒரு 108 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள தங்கம் இருக்கிறது. வெளிநாட்டு நாணய களஞ்சிய நிலை பற்றி பேசினால் ஜனவரி 2, 2026 முதல் வாரத்தில் அதை மதிப்பிட்ட போது அது 686.8 பில்லியன் டாலர்களாக இருந்தது. ஆனாலும் இதற்கு முன்பு இந்தியா இந்த சாதனையை உடைத்தது மற்றும் 2024 ஆண்டில் 700 பில்லியன் டாலர்கள் எண்ணை தாண்டியது. இப்போது மீண்டும் இந்தியா இந்த எண்ணை எப்போது அடையும் என்று பார்ப்போம். மற்றும் உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தோன்றுகிறது இந்தியா இந்த நடவடிக்கையை இப்போதே தொடங்கியது என்று. ஆனால் உண்மையில் அப்படியல்ல. இந்தியா தனது பொருளாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு தங்கம் வாங்குதல்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டில் மற்றொரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தது.
அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்கத்தை வாங்குவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து தனது தங்கத்தை திரும்ப கொண்டு வந்தது. 2025 ஆண்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிட்டனில் உள்ள வால்ட்டுகளில் இருந்த கிட்டத்தட்ட 64 டன்கள் தங்கத்தை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. மற்றும் இப்போது இந்தியா அதிக தங்கத்தை கிட்டத்தட்ட 575 டன்கள் சுற்றி நாட்டிலேயே பாதுகாப்பாக வைத்துள்ளது. மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்த நடவடிக்கையை இந்தியா மட்டுமல்லாமல் உலகிலுள்ள பல மற்ற நாடுகளும் எடுக்கத் தொடங்கின. ஏனென்றால் டாலரின் மீது அதிக சார்பு என்றால் உங்களை எங்கோ ஒரு இடத்தில் அடிமைத்தனத்தை நோக்கி தள்ளுகிறது. ஏனென்றால் டாலர் காரணமாக இன்று உலகில் எவ்வளவு வியாபாரம், எவ்வளவு வர்த்தகம் மற்றும் எத்தனை நாடுகளிடம் வெளிநாட்டு நாணய களஞ்சியங்கள் இருக்கின்றனவோ அனைத்தும் தொடர்ந்து டாலர் மீது மட்டுமே சார்ந்திருக்கின்றன. இப்படியே தொடர்ந்தால் முன்னால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இழப்பு ஏற்படலாம். ஏனென்றால் அமெரிக்கா தனது டாலர் மதிப்பை குறைய விடாது. மற்றும் டாலர் அதிகரித்து வரும் மதிப்பு காரணமாக உங்களுக்கு பதிலாக இழப்பு ஏற்படலாம். மற்றும் திட்டவட்டமாக உங்கள் உள்ளூர் நாணயங்களின் மீது தாக்கம் ஏற்படும். மற்றொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்தியா இப்போது பாதுகாப்பான முதலீட்டை விரும்புகிறது. இன்று புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அஸ்திரத்தன்மை மிக அதிகமாக இருக்கிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் பற்றி பேசினால் அது 3 ஆண்டுகளாக முடியவில்லை. மத்திய கிழக்கில் பதற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு ஈரானின் வரிசை வரலாம். வெனிசுவேலா ஏற்கனவே சிரமங்களில் விழுந்துள்ளது மற்றும் இத்தகைய சூழ்நிலைகளில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. மேலும் டீடாலரைசேஷன் என்ற கருத்து, இதன் விவாதம் 2022 தொடங்கியது மற்றும் ரஷ்யா, இந்தியா, சீனா இணைந்து டாலர் சார்பை குறைக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. அதன் மூலம் பெட்ரோ டாலர் ஒப்பந்தங்கள் போன்றவை அல்லது முன்னால் எந்த நாட்டையும் அடிமையாக்காமல் இருக்க வேண்டும். மற்றும் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து தூரமாகி எங்கள் மத்திய வங்கிகள் மூலம் உள்ளூர் நாணயங்களில் வியாபாரம் செய்ய வேண்டும் அல்லது புதிய பிரிக்ஸ் நாணயத்தை தொடங்கலாம். மேலும் அமெரிக்கா பாண்டுகளின் மீது வருமானம் மிகச் சிறப்பாக வழங்கப்படுகிறது. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால் நிச்சயமின்மை இன்னும் இருக்கிறது மற்றும் ட்ரம்ப் எப்போதாவது ஒருமுறை முடிவு எடுக்கலாம். அதன் காரணமாக சந்தையை முன்கூட்டியே யூகிப்பது எளிதல்ல. அதனால் உலகமெங்கும் இப்போது தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக தேர்வு செய்யத் தொடங்கியுள்ளது. மீதமுள்ளது பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்களில் திட்டவட்டமாக எழுதுங்கள். இந்தியா பற்றிய இத்தகைய வீடியோக்களை பார்க்க வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.